படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவான நிக் ஒரு பார்ட்டிக்கு போறான். நம்ம நிக் வந்துட்டு ஒரு ரைட்டரா வேலை பார்த்துட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பார்ட்டியில சுத்திட்டு இருக்கும் போது ஏமின்னு ஒரு ரைட்டரை இவன் பாக்குறான். ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேசி பேசியே ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க அப்படியே காதல விழுகிறாங்க. காதல விழுந்ததுக்கு அப்புறம் என்ன, கல்யாணம் தான். கல்யாணமான உடனே நம்ம நிக்கும் ஏமியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா கொஞ்ச நாளையே இந்த வாழ்க்கை வெறுத்து போக இப்படியே 5 வருஷம் ஓடி போயிருச்சு. நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு நிக் ரொம்ப புலம்பிட்டு இருக்கான். ஏன்னா இன்னைக்குதான் அவனோட 5வது கல்யாண நாள். வாழ்க்கையில என்னத்தை கண்டன்னு அவன் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருப்பான். இப்ப பார்த்தா நம்ம நிக்குக்கு ஒரு போன் வருது. போன் பண்றது அவங்க பக்கத்து வீட்டுக்காரரு. நிக்குக்கு போன் பண்ணி உங்க பூனை வெளியே போயிருச்சு, உங்க பூனையை வந்து புடிச்சிட்டு போங்க தம்பி அப்படின்னு சொல்ல வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா எல்லா பொருளும் கலைஞ்சு கிடக்குது. எங்க சுத்தியுமே அவன் ஒய்ஃப காணும். பொருள் எல்லாம் டேமேஜ் ஆயிருக்கிறதுனால இப்போ போலீஸுக்கு போன் பண்றான். போலீஸும் இப்ப அந்த இடத்துக்கு வராங்க. போலீஸுமே நம்ம நிக்க பார்த்து உங்க வைஃப் பேர் தான் ஏமியா, அவங்க ஒரு ஃபேமஸ் ரைட்டர்ல, என்னாச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, என்னாச்சு அப்படின்னு கேட்க நம்ம நிக்குமே இல்ல இன்னைக்கு எங்களோட கல்யாண நாள், வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல நம்ம நிக்கு கிட்ட பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நிக்கு கிட்டயுமே உங்க வைஃபுக்கு உங்களுக்கு ஏதாவது சண்டை இருந்ததா, உங்க வைஃபுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு கேட்க நிக்குமே என் வைஃபுக்கு இங்க எந்த ஃப்ரெண்டு இல்லைங்க, நானே எங்க அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்தோம், எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் நாங்க இங்கேயே இருக்க அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களும் விடாம தேடுறாங்க. அப்படி தேடும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் க்ளூ கிடைக்குது. அது ஒரு லெட்டர். இந்த லெட்டரை பத்தி நிக்கி கிட்ட கேட்டா நிக் என்ன சொல்றானா, என் வைஃபான ஏமி எங்க கல்யாண நாள் அன்னைக்கு ஒரு ட்ரெஷரண்ட் வைப்பா, இந்த க்ளூவை ஃபாலோ பண்ணி போனோம்னா இன்னொரு க்ளூவை இன்னொரு இடத்துல வச்சிருப்பா, அந்த மாதிரியான ஒரு பசில் தான் இது அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களும் பயங்கர தீவிரமா தேடுறாங்க. ஃபர்ஸ்ட் க்ளூவை ஃபாலோ பண்ணி போனதுல 2வது க்ளூ இருக்கிற இடம் நிக்கோட ஆபீஸ் தெரியுது. நிக்கோட ஆபீஸ்ல தேடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு லேடியோட அண்டர்வேரை பாக்குறாங்க. பத்தாக்குறைக்கு இவன் மீடியா முன்னாடி என் வைஃப் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சுட்டாங்கன்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருப்பான். அந்த பிரஸ் மீட்ல ஒரு புள்ளிக்கு சிரிச்சுக்கிட்டே போட்டோக்கு போஸ்ட் கொடுத்திருப்பான். இதனால மக்கள் எல்லாரும் இவனை தான் சந்தேகப்படுறாங்க. கண்டிப்பா இவன் தான் வைஃபை கொண்டிருப்பான்னு பயங்கரமான ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. இன்னொரு நாள் மக்கள் கிட்ட என் வைஃப் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கன்னு பேசிட்டு இருந்திருப்பான். அப்போ ஒரு பொண்ணு வந்து டேய் பொய் சொல்லாத, உன் வைஃபை நீ தானே கொன்ன, என் ஃப்ரெண்டை ஏன்டா இப்படி பண்ண, என் ஃப்ரெண்ட் உன்னை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்கா தெரியுமான்னு அத்தனை பிரஸ் முன்னாடி சொல்ல உங்க வைஃபுக்கு எந்த ஃப்ரெண்டு இல்லைன்னு சொன்னீங்க, அப்ப இவ யார் அப்படின்னு கேட்க நம்ம நிக்குக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வைஃப் எங்க போனான்னு தெரியல, மக்கள் வேற நம்மள இப்படி பாக்குறாங்களேன்னு நம்ம நிக்குக்கு என்ன பண்றதுனே தெரியல. பத்தாக்குறைக்கு ஏமியோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருப்பால, அவ என்ன சொல்லியிருப்பானா, என் ஃப்ரெண்டு கன்சீவா இருந்தா, அது கூட இவனுக்கு தெரியாம இருக்கு, பிரெக்னெண்டா இருந்திருக்கா, அதுக்கான ரிப்போர்ட் கூட இருக்கு. பத்தாக்குறைக்கு இவங்களுக்கு நிறைய கடன் இருக்கு, இவனோட கிரெடிட் கார்டை வச்சு நிறைய பொருள் இவன் வாங்கி தள்ளி இருக்கான். ஆனா நடந்த எந்த விஷயமே நிக்குக்கு சரியா புரியல. ஆனா இந்த டைம்ல தான் போலீஸ்காரங்க இன்னொரு க்ளூவை கண்டுபிடிக்கிறாங்க. அது ஏமி எழுதின டைரி. அந்த டைரியில ஃபுல் அண்ட் ஃபுல்லா நிக் எவ்வளோ எனக்கு கொடுமைப்படுத்தி இருக்கானுங்கிற விஷயத்தை பத்தி அவ தெளிவா எழுதி வச்சிருப்பா. இதனால நம்ம நிக் மேல போலீஸோட ஒட்டுமொத்த கவனமும் திரும்புது. ஒட்டுமொத்த மீடியாவும் நிக்க போட்டு தாளிச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நிக்கோட வீட்டு கதவை யாரோ ஒருத்தவங்க தட்டுறாங்க. யாருடான்னு பார்த்தா வந்தது ஒரு சின்ன பொண்ணு. அந்த பொண்ணுக்கும் நம்ம நிக்குக்கும் அஃபேர் இருந்திருக்கும் போல இருக்கு. இப்ப அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. நம்ம நிக்குக்கு ஏமிக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்திருக்காது. நம்ம நிக் ரொம்ப ஏமியை விட்டு தள்ளி போற மாதிரியே தெரிஞ்சிருக்கும். நம்ம நிக்கு வேலை போயிருந்திருக்கும். இவங்களுக்கு கொஞ்சம் பினான்சியலா கடன் வேற இருக்கும். ஆனா நிக் பெருசா இது எதையுமே கண்டுக்கவே மாட்டான். அதனால ஏமிக்கு இவனுக்கும் ஒரு சின்ன கேப் வந்திருக்கும். ஆனா அந்த கேப் இந்த அளவுக்கு போகுன்னு ஏமிக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் ஏமியை கரெக்ட் பண்றதுக்காக நிக் என்னென்ன வார்த்தையில யூஸ் பண்ணானோ அந்த வார்த்தை எல்லாத்தையுமே இந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு நிக் யூஸ் பண்றான். அவங்க 2 பேரும் அஃபேர்ல இருக்கிறத பார்த்தோன்னே ஏமிக்கு மனசு விட்டு போச்சு. இருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் நம்ம 2 பேரும் குழந்தை பெத்துக்கலாம், நம்ம ரிலேஷன்ஷிப் இன்னும் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா இவனுக்கு அது சுத்தமா பிடிக்காம ஏமியை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுருவா. இதனால கடுப்பான ஏமி இவனுக்கு எப்படியாவது நல்ல பாடம் கத்து கொடுக்கணும்னு பயங்கரமான ஒரு பிளான் போடுறா. அந்த பிளான் என்னன்னா நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து பண்ண ஆரம்பிக்கிறா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றானா, அவ வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு லேடிய ஃப்ரெண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறா. அந்த லேடி கிட்ட என் ஹஸ்பண்ட் என்ன இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறான்னு தெரியுமான்னு பயங்கரமா கதை விட ஆரம்பிச்சிருக்கா. பத்தாக்குறைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவளோட இன்சூரன்ஸ் பாலிசியோட அமௌண்ட்டை எச் பண்ணி இருந்திருக்கா. அந்த இன்சூரன்ஸோட நாமினி நம்ம நிக்கு தான். நிக்குக்கு பணம் வருதுன்னு அதுக்கு கையெழுத்து போட்டிருக்கான். பத்தாக்குறைக்கு என்ன பண்றானா, ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பா பாத்தீங்களா, அவளும் பிரெக்னெண்டா தான் இருப்பா. அந்த புள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த புள்ளையோட நல்லா பேசிட்டு இருந்திருப்பா. அந்த லேடி போய் இப்ப அப்படியே பாத்ரூம் போறாங்க. பட் ஃபிளஷ் ஒர்க் ஆகல. ஏமி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல சரி விட்டுரு அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த லேடி போனதுக்கு அப்புறம் ஏமி என்ன பண்றானா, அந்த யூரின் சாம்பிள் எடுத்து அதை டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கா. அந்த டெஸ்ட்ல இவ பிரெக்னெண்டா இருந்த மாதிரி வந்திருக்கும். இது ஒரு ஆதாரமா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து பல
விஷயங்களா பண்றா. இவளோட பிளட்ட இவளே எடுத்து அதை அப்படியே தர ஃபுல்லா கொட்ட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் இவளே நிக் என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்துறான்னு பல கட்டுக்கதைகளை இவ பாட்டுக்கு எழுத ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி பயங்கரமா எல்லா விஷயத்தையும் பண்ணி இவ எழுதின டைரியும் ஒரு இடத்துல போட்டுறா. அதுக்கப்புறம் அவன் ஹஸ்பண்ட் போனதுக்கு அப்புறம் வீட்டு எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிட்டு இவ இப்போ தலைமறைவா அப்படியே வாழ ஆரம்பிக்கிறா. ஆனா அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா நம்ம நிக்கிக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, ஏமி யாரும் கடத்திட்டும் போல அவ சாகவும் இல்ல, நம்மள பழி வாங்கறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அடுத்த க்ளூவையும் கண்டுபிடிச்சிட்டான். அடுத்த க்ளூவை பார்த்தா நிக்கோட சிஸ்டர் வீட்ல இவனோட கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பல வீடியோ கேம்ஸ் வாங்கி போட்டிருப்ப ஏமி. 10 குறைக்கு அவளோட டைரியிலயுமே நிக் இந்த மாதிரி நிறைய தண்ட செலவு பண்றான். நாங்க கடன்ல இருக்கும்போது கூட இந்த மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி இவ்வளவு பொருட்களை வாங்கியிருக்கா அப்படின்னு இதையும் நிக் பக்கத்திலேயே திருப்பி விட 10 குறைக்கு இவ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருந்திருப்பான்ல, அந்த பொண்ணையும் பத்தி எழுதி வச்சிருப்பா. அந்த பொண்ணுமே நானும் இவரும் டேட் பண்றங்கிற விஷயத்த சொல்லியிருப்பா. இதனால போலீஸுக்கு இவன் மேல பயங்கரமான சந்தேகம் வந்து இவனை இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இவனுமே இவனோட லாயர் மூலமா இப்ப எப்படியே வெளியே வந்துடுறான். அவன் லாயர் என்ன சொல்றானா, மக்கள் உங்க மேல பயங்கர கடுப்பா இருக்காங்க, உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை மக்களுக்கு புரிய வச்சாகணும், முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சிம்பத்தியை கிரியேட் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லி இருப்பாரு. உங்க வைஃபை பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயத்த விசாரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நிக்கிக்கு ஒரு விஷயம் தெரியுது. நம்ம நிக்கிக்கு முன்னாடியே ஏமிக்கு 2 பாய் ஃப்ரெண்ட் இருக்கும். ஒரு பாய் ஃப்ரெண்ட பழி வாங்கறதுக்காக வேணும்னு தன்னை அவன் ரேப் பண்ணிட்டான்னு பொய்யான கேஸ் கொடுத்திருப்பா. ஏமியோட செகண்ட் பாய் ஃப்ரெண்டு ஒரு சைக்கோ போல இருக்கு, அதனால இவங்கிட்ட இருந்து அவ பிரிஞ்சு வந்திருப்பா. இந்த மாதிரி 2 பேரும் மீட் பண்ணிடுறான். ஆனா லாயர் என்ன சொல்றாங்கன்னா, உங்க மேல மீடியா மக்களும் பயங்கர கோவத்துல இருக்காங்க. இப்ப அப்படியே நம்ம ஏமியை காட்டுறாங்க. நம்ம ஏமி இங்க ஒரு புது லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு பொண்ணோட ஃப்ரெண்டாரா. இப்ப நம்ம ஏமி அவ ஃப்ரெண்டோட உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பா. இந்த லாயர் சொன்ன மாதிரி நம்ம நிக்கு, என் ஒய்ஃப் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எப்படியாவது என் ஒய்ஃபை யாராவது பாத்தீங்கன்னா எனக்கு மிஸ்டு கால் கொடுங்க, எனக்கு என் ஒய்ஃப் வேணும், என் ஒய்ஃபை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு நான் இவ்வளவு தரேன்னு மீடியா கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம ஏமிக்கு தான் ஹஸ்பண்ட் தங்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அதே மாதிரி நிக்கு இப்ப நடந்துக்கிறதுனால ஏமி இப்போ அப்படியே பிளான மாத்தலான் இருக்கா. ஆனா எதிர்பாராத விதத்துல என்ன ஆயிருதுன்னா, அந்த பொண்ணுக்கு நம்ம ஏமி வச்சிருக்கிற பணத்து மேல ஒரு கண்ணாயிருது. நம்ம ஏமி தனியா இருக்கும்போது அவ ரூம்ல வந்து இவளை அடிச்சு போட்டுட்டு இவளோட பணத்தை எடுத்துட்டு போயிருவா. நீ என்ன மாதிரி திருட்டு கோட்டுன்னு தெரியும், உன்னால எந்த போலீஸ் கிட்டயும் போக முடியாதுன்னு இவ பாட்டுக்கு வந்துருவா. நம்ம ஏமி இப்போ ஒரு விஷயத்தை திங்க் பண்றா, நிக் நமக்கு பிடிச்ச மாதிரியே மாறிட்டாரு, இப்போ ஒரு வழி பண்ணி ஆகணும்னு இப்ப என்ன பண்றானா, இவளோட செகண்ட் பாய் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி பணம் இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், அவ என்ன ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டான், எப்படியாவது என்ன கூட்டிட்டு போயிறேன்னு பாசமா பேச காதலுக்கு கண்ணு இல்லைங்கிறதுனால இருந்தாலும் ஏமியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான். ஆனா இவனே ஒரு மிகப்பெரிய சைக்கோ தான். நம்ம ஏமிய ஃப்ரீயா இருக்கவே விட மாட்டான். நம்ம ஏமி சாப்பிட்டுட்டு இருந்தா கூட இவ்வளவு சாப்பிட்டா போதுன்னு சாப்பாடு பிடிங்கிடுவான். ஆனா ஏமி பக்காவான ஒரு பிளான போடுறா. ஏமி இப்ப என்ன பண்றானா, அந்த வீடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்கிறத தெரிஞ்சுக்கிறா. அதனால இப்ப என்ன பண்றானா, இந்த ஆள் வெளியே போகும்போது வேணும்னே அவனை ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்ணி அவன் சட்டையில எடுத்து விட்டுறா. அந்த ஆளுமே எதுக்கு இப்படி பண்ணன்னு கேட்க, இந்த மாதிரி வெளியே போனாதான் கெத்து, இப்படி போ அப்படின்னு சொல்ல அந்த ஆளுமே வெளியே வந்தோடனே இவ பேச்செல்லாம் கேட்கணுமா, எனக்கு பிடிச்ச மாதிரிதான் இருப்புன்னு சட்டையில என் பண்ணிட்டு போறான். ஆனா இவன் வெளியே போற வரைக்கும் கேமரால படாத மாதிரி ஒரு ஆங்கிள் நின்னுக்கிட்டு அவன் வெளியே போன அடுத்த செகண்ட் ஃபைனலா அவளோட பிரைவேட் பார்ட்ல ஊத்தி விட்டுட்டு ரேப் பண்ண மாதிரி பயங்கரமா கத்தி அழுக ஆரம்பிக்கிறா. இவ அவனை கிஸ் பண்ணது, அவன் வெளியே போகும்போது சட்டையை டக்கின் பண்ணது, இப்ப இவ இந்த மாதிரி கத்திட்டு இருக்கிறது எல்லாத்தையும் வீடியோல பார்த்தா அந்த ஆளு ஏமி ரேப் பண்ண மாதிரி தான் தெரியும். நைட்டு அந்த ஆள் வந்த உடனே அவன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி இருந்து அந்த ஆளை கொடூரமா கொண்டுறா. அப்படியே அந்த ஆளை கொலை பண்ண கையோட இப்ப அப்படியே நிக்க பார்க்க வர, நிக்க பார்த்தோன்னா கட்டி பிடிச்சு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இவ போலீஸ்காரங்களுமே என்ன நடந்துச்சுன்னு கேட்க போலீஸ்காரங்க கிட்ட இவளுமே என்ன என் ஹஸ்பண்ட் ஒண்ணுமே பண்ணல, என்ன அந்த ஆள் தான் கடத்திட்டு போனா, அவ என்னோட எக்ஸ் லவர், ஆனா ஒரு சைக்கோபேத், என்ன பயங்கரமா ரேப் பண்ணி என்ன இதெல்லாம் பண்ணா, அவ அந்த மாதிரி பண்ணதுனால என் குழந்தை கூட கலைஞ்சு போச்சு, எனக்கு என்ன பண்ணனே தெரியல, ஒரு கட்டத்துக்கு மேல அவனை குத்திட்டு இங்க வந்துட்டு அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களுமே இவ கதையை கேட்டு இவளை எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே விட்டுறாங்க. இதுக்கு நல்லாவே தெரியும் இவன் நம்ம கிட்ட பொய் தான் சொல்றான்னு. லாயர் கிட்டயும் போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, கேஸ் இப்போ FBI-க்கு மாறிடுச்சு, என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, அவளோட இரு அப்படின்னு சொல்ல நிக்குக்கு வேற வழி இல்லாம வெளி உலகத்துக்கு புருஷன் பொண்டாட்டி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஏமிய பார்த்து இந்த மாதிரி எனக்கு வாழ பிடிக்கல, நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல இவன் என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நீ தான் குழந்தை கேட்டுட்டு இருந்த, நான் தான் வேண்டான்னு சொன்னேன், அப்போ ட்ரீட்மெண்ட் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது உன் ஸ்பெர்ம லேபு கொடுத்திருந்த, ஸ்பெர்ம் எடுத்து இப்ப நான் கன்சீவ் ஆயிட்டேன், இப்ப நீ என் கூட இருக்கிறத தவிர வேற வழியே கிடையாது, மீடியா கிட்ட எப்படி நடந்துகிட்டியோ அதே மாதிரி என்கிட்ட நடந்துகிட்டீங்கன்னா நீ நானும் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம நிக்கு வேற வழி கிடையாது, அதனால என் ஒய்ஃபோட இருக்கலாம்னு ஒரு முடிவு பண்றான். படத்துல
படத்தோட லாஸ்ட்ல ஒரு டிவி என்ட்ரிக்கு இவங்க ரொம்ப சந்தோஷமா பேட்டி கொடுக்குறாங்க. இங்கேயே கான் கேர்ள்ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. கண்டிப்பா இந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து உங்களை பாக்குறேன். பாய்.